நடுவர் அவர்களே, ஒரு நல்ல தலைப்பு. விதியா மதியான்னு கேட்டிருக்கிறீங்க. எங்கள் அண்ணன் ராஜதுரை இப்போ வந்து பேசும்போது, இல்லை நீங்கள் உடம்புக்கு முடியலைன்னா ரொம்ப மதிநுட்பத்தோட டாக்டர்கிட்ட தானே போவீங்க, வேறு எங்கே போவீங்க? இல்லை, உடம்புக்கு முடியலைன்னா டாக்டர்கிட்ட தான் போகணுங்கிற அறிவு எங்களுக்கு இருக்குது, அதை நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாங்கள் போகிற டாக்டர் போலி டாக்டரா நல்ல டாக்டராங்கிறது எங்கள் விதியை பொறுத்தது. அதுதான் அவன் தலையில் எழுதின விதி. நடுவர் அவர்களே, இந்த மதிக்கும் விதிக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? மதிக்கும் விதிக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? நீங்கள் நதிகளை இணைச்சிருந்தா அது உங்கள் மதி. ஆனால் இந்த நாட்டில் 4 அணிகளை இணைக்கிறதுக்கு போராடுறீங்க பாருங்க, அதுதான் இந்த நாட்டோட விதி. எவ்வளவு அவர் ராஜமூர்த்தி வந்து பேசிட்டு போயிருக்காருங்கிறீங்க. இல்லை, நபிகள் நாயகம் என்ன சொன்ன? நபிகள் நாயகம் தான் சொன்னார், உன்னுடைய அடுத்த வேளை உணவும் மரணமும் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார். இந்த மர்மம் இந்த மண்ணிலே இருக்கிற வரை விதி என்கிற ஒன்று நம்ம எல்லாம் சுற்றி கொண்டுதான் இருக்கிறது. அதை யாராலும் தயவு செய்து மறுக்க முடியாது. யோசிச்சு பாருங்க. மிகப்பெரிய கவிஞன் கண்ணதாசன். ஆனால் கண்ணதாசன் கவிஞன் ஆகிறதுக்கு முன்னாடி கண்ணதாசனுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு, நம்ம ஒரு பெரிய நடிகன் ஆயிரணும்னு. தன்னுடைய சொந்த பணத்தை கொண்டு போய் போட்டு ஒரு திரைப்படம் எடுக்கிறாரு. சரின்னு அதில் ஒரு காட்சி வருது. டைரக்டர் கூப்பிட்டு கண்ணதாசன் நடிக்க சொன்னாராம். வெக்கப்படுற மாதிரி ஒரு காட்சி. கண்ணதாசனை வெக்கப்பட சொன்னாராம். அவருக்கு வெக்கப்படவே தெரியலை. பின்னாடி ஏதோ ஒரு இதில் மிகப்பெரிய கவிஞன் ஆயிட்டாரு. பின்னால் தன்னுடைய கவிதையை பதிவு செய்கிறாரு, வெக்கப்படுறதுக்காகவே நான் முதல்ல வெக்கப்பட்டையான்னாரு கண்ணதாசன். அப்பேற்பட்ட ஒரு கவிஞன் கூட நடிகனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் அவனுடைய தலைவிதி, அவன் கவிஞனாகத்தான் இந்த உலகத்திலே வளம் வர முடியும் என்று இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும்? யோசிச்சு பாருங்க. இல்லை, கண்ணதாசன் பராசக்தி படத்தில் நடிச்சிருக்காரு. அது எந்தன்னா, சிவாஜி கணேசன் பேசுகிற கோர்ட்டு சீனில் நீதிபதியாக உட்காந்துருக்கிறது கவியரசு கண்ணதாசன். நீங்கள் அடுத்து பராசக்தி படம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அவருக்கு நடிக்கணுங்கிற ஆசை ரொம்ப இருந்தது. அதனால தான் அன்னைக்கு அந்த படம் எடுத்தவங்க இந்த நீதிபதியாவது உட்காந்து கொஞ்ச நேரம் பாரியான்னு கவனம் போட்டு அன்னைக்கு நீதிபதியாக அமர்ந்தவர் கவியரசு கண்ணதாசன். அன்னைக்கு இல்லை, இவங்க மதின்னு பேசுகிற எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நாட்டில் ஜெயித்த மனிதர்களை மட்டும்தான் பேசுகிறாங்க, ஜெயிச்ச எல்லாரையும். ராமேஸ்வரத்தில் எங்கோ ஒரு மூலையில் பேப்பர் போட்டுக்கிட்டு இருந்த ஒரு மனிதன் தான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய விஞ்ஞானியாகவும் இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் ஆனார், அப்துல் கலாம். இல்லைன்னு நாங்கள் மறுக்கலை. எங்கோ ஒரு பஸ்ஸில் கண்டக்டராக டிக்கெட் கழிச்சுக்கிட்டு இருந்த ரஜினிகாந்த் தான் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ராமேஸ்வரத்தில் 1,00,000 பேர் பேப்பர் போடுறான், எல்லாருமா அப்துல் கலாம் ஆயிட்டான்? இந்த தமிழ்நாட்டில் 1,00,000 பேர் டிக்கெட் கழிக்கிறான், எல்லா கண்டக்டருமா சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாங்க? சார், எல்லாருமே மதிநுட்பத்தால் ஜெயிப்பதில்லை. ஆனால் இவர்கள் தான் இந்த நாட்டிலே ஜெயிக்க வேண்டும் என்கிற விதி இருக்கிறது. அதனால் தான் ஒரு அப்துல் கலாம், ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு தலைவர் எல்லோரும் உருவாகிறது. உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய தொழிலதிபர், ஒரு பல தொழில்களை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அவர் எப்பவுமே காரில் போகிறதா ரொம்ப விருப்பப்படுவார். இந்த நாட்டில் எல்லா இடங்களுக்கும் கார்லேயே போயிட்டு வருவார். அவர் ஒரு நாள் சிந்திச்சார், நம்ம எல்லா இடங்களுக்குமே கார்லேயே போயிட்டு வரோமே, நமக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், அதனால் நம்ம ஒரு விலை உயர்ந்த கார் வாங்குவோம்னு சொல்லி இந்த நாட்டிலேயே விலை உயர்ந்த கார் 25 கோடி ரூபாய் செலவில் ஒரு கார் வாங்கினார். 25 கோடி ரூபாய்க்குள்ள அந்த காரில் என்னடா இருக்குது அப்படின்னா, பாதுகாப்பு என்கிற ஒரே அம்சம் மட்டும்தான் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கும். என்னென்னா, அந்த காரில் 14 ஏர் பேக் இருக்குது. இது போதும்டா நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்குன்னு. அதே மாதிரி ஒரு நாள் கார் எடுத்துகிட்டு போனார், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவர் அங்கே இறந்து போயிட்டார். கடைசியில் என்னடான்னு பார்த்தா 14 ஏர் பேக்கில் ஒரு ஏர் பேக் கூட வெடிக்கலை. என்னென்ன அந்த காரை கொண்டு போய் வச்சு செக் பண்ணால், அந்த ஏர் பேக் வெடிக்க வேண்டிய டைமில் சொல்ல வேண்டிய சென்சாரை கனெக்ட் பண்ணாமல் விட்டுட்டான். இல்லை, யோசிச்சு பாருங்க, அந்த கார் தயாரிக்கும் போது 1,00,000 கார் தயாரித்தான். அந்த 1,00,000 காரில் எந்த சென்சார் கனெக்ட் பண்ணலையோ அந்த கார் தான் தனக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு செலக்ட் பண்ணாம பாருங்க. இவனுக்கு முன்னாடியே விதி அங்கே போய் நின்றுச்சு பாருங்க. அதுதான் சார் விதி, யாராலும் ஜெயிக்க முடியாது. இல்லை, மதியாலேயே எல்லாரும் ஜெயிக்க முடியும்னா யோசிச்சு பாருங்க. நான் கேட்குற ஒரே ஒரு நியாயமான கேள்வி, ஒரு ஸ்கூலில் ஒரு வகுப்பு எடுத்துக்கோங்க. ஒரு வகுப்பில் 50 பேர் படிக்கிறான். 50 பேருக்கும் ஒரே ஒரு வாத்தியார் தான் பாடம் எடுக்கிறாரு. 50 பேருக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். 50 பேரும் ஒரே நாளில் தான் பரீட்சை எழுதுகிறான். 50 பேரும் ஒரே ஆன்சரை மாற்றி மாற்றி எழுதுகிறான். ஆனால் ஏன் அந்த 50 பேரில் மட்டும் ஒருத்தன் 90 எடுக்கிறான், ஒருத்தன் 50 எடுக்கிறான், ஒருத்தன் 10 எடுக்கிறான்? சிந்திச்சு பாருங்க. அதுதான் சார் அவனுடைய விதி. அதைத்தான் நம்ம ஊரில் அழகாக ஒரு பழமொழி சொல்லுவான், என்னதான் எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு உருண்டாலும் உடம்புல ஒற்றை மண்ணு தாண்டா ஒட்டும் நான் பாருங்க. அதுதான் விதி. மகாபாரதங்கிற ஒரு மிகப்பெரிய புராணம் இருக்குது. அந்த புராணத்தில்
பாஞ்சாலி மாதிரி ஒரு மிகப்பெரிய புத்திசாலியே இல்லை அப்படின்னு பதிவு செய்கிறாங்க. ஏன் தெரியுமா அவ மிகப்பெரிய புத்திசாலின்னு சொல்கிறாங்க? தருமன் தன்னையும் வச்சு சூதுல இழந்துட்டான். இப்போ பாஞ்சாலி ஒரு கேள்வி கேட்கிறா பாருங்க தருமனை பார்த்து, அவர் தன்னை இழந்த பிறகு என்னை இழந்தாரா, இல்லை என்னை இழந்த பிறகு தன்னை இழந்தாரான்னு ஒரு மிகப்பெரிய கேள்வியை பாஞ்சாலி கேட்டா. அப்பேற்பட்ட புத்திசாலி தான் சிரிக்க கூடாத இடத்துல சிரிச்சு அந்த சூது நடக்கிறதுக்கே காரணமா போய் நின்னான்னு சொன்னா, விதி பாஞ்சாலிக்கு சிரிப்புல போய் நின்றுக்குன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. மதியுள்ளவர்கள் கூட பல நேரங்களிலே விதியில் தோற்றிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இல்லை விதினா என்ன சார்? விதினா என்ன? ஒரு ரோட்டில் இப்படி தான் போகணுங்கிறது விதி. ஆனால் அதில் எப்படா குறுக்க போகலான்னு குறுக்கு வழி கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட மதி. ஹெல்மெட் போடணுங்கிறது நாட்டில் விதி. ஆனால் எந்த தெருமுக்கில் போலீஸ்காரன் நிற்பான், எங்கே ஹெல்மெட் போடணும், எந்த தெரு வழியாக போனால் போலீஸ்காரன் நிற்க மாட்டாங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் உங்கள் மதி. ரகசியமா ஓட்டெடுப்பு நடத்தி தேர்ந்தெடுக்கிறது தான் விதி. ஆனா உங்க மதி குந்தாங்கூரா ஓட்டெடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கு. தயவு செய்து எல்லாரும் ஒன்னே ஒத்துக்கணும். அறிவுனால இந்த உலகத்துல மனுஷன் எவ்வளவோ விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டான் சார். என்னென்னமோ ஒரு மிகப்பெரிய எல்லைக்கே போயிட்டான். ஆனா எல்லா மனுஷனும் ஒன்னே ஒத்துக்கணும். என்ன தெரியுமா? இன்னமும் நம்மால் இயற்கையை ஜெயிக்க முடியவில்லை. அதுதான் மிகச்சிறந்த உண்மை. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாட்டில் தண்ணியே இல்லாமல் பல பேர் சுத்திட்டுறான். தண்ணி இல்லை, தண்ணி பஞ்சம். இன்னைக்கு உங்க மதியால கோடி ரூபாயை கொட்டி கொடுத்து மந்திரியை கூட இந்த நாட்டில் விலைக்கு வாங்க முடியும் சார். கோடி ரூபாயை கொட்டு கொடுத்து ஒரே ஒரு சொட்டு மழை நீரை உங்களால் விலைக்கு வாங்க முடியுமா? இல்லை இந்த மழையை வர வைக்க முடியுமா? இல்லை போன வருஷம் சென்னையில் வந்த மழையை தான் உங்களால் நிப்பாட்ட முடியுமா? இயற்கையை ஒரு நாளும் மனிதன் ஜெயித்ததாக வரலாறே இல்லை. அந்த இயற்கை தான் நமக்கெல்லாம் எழுதி வைத்திருக்கிறது ஒரு விதியை. தயவு செய்து அன்பிற்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள். விதி மிகவும் வலியது. ஆம், விதி மிகவும் வலியது. இதை நீங்கள் எல்லாம் நம்புவீர்களேயானால் நிச்சயம் இந்த தமிழ்நாட்டினுடைய தலைவிதி மாறும் ஒரு தளபதியால் மட்டுமே என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.